இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த அருமையான கால வேளையில் பார்ப்பதில் மிக சந்தோஷம். இந்த நாளில் ஒரு புதிய லோக சுவார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பிற்பகுதியில இவ்வாறு சொல்லப்பட்டது. மீகா 6:8, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். முன்னாடி வாசிக்கும் போது, மனுஷனின் நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தினை சிநேகித்து அப்படின்னு போட்டு சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை. அப்போ மிக அத்தியக்கத்தின் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது, ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு பல இடங்களில் பல விதமான காரியங்களை செய்வார். ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்க மனுஷங்கிட்ட அப்படிங்கிறத சொல்லப்படுது. ஆனா மனுஷன் என்ன செய்யறாங்கிறது நிறைய செய்துட்டே இருக்கான். அன்றையில இருந்து இன்றைக்கு வரையிலும் மனுஷன் செய்யக்கூடிய காரியம் கர்த்தரை அல்ல ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணும்படி, தான் வணங்குற தெய்வத்தை ப்ளீஸ் பண்ணும்படி என்னெல்லாமோ சரி. இங்க கூட மேல ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்களை பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகள் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ. நிறைய ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்துவதனாலே கர்த்தர் பிரியமாயிருப்பாரா? அப்படி பலி செலுத்தினா ஆண்டவருக்கு பிரியமா? அப்படி அவரை ப்ளீஸ் பண்ண முடியுமா? ஏன்னா அவருக்கு தான் எல்லா ஆடு மாடுகள் மிருகஜீவன் எல்லாம் அவருக்குரியது. அவர் வேணும் வந்து அவர் எடுத்துக்குவார். நம்ம எண்ணத்துக்கு பலி செலுத்தி என்ன? அப்ப ஆண்டு எதிர்பார்க்கிறது என்ன என்பதை, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை எதிர்பார்க்கிறார். வேற எண்ணத்தை அவருக்கு கொடுக்க முடியும். அவர் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக, உதவிகளுக்காக நீங்க என்னத்தை எல்லாம் செலுத்தணும். நம்ம நினைப்பாங்க, அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும், பாருங்க ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிடணும், பெரிய காரியங்களை பண்ணிடணும், எல்லாத்தையும் பண்ணிடணும்னு ஜனங்கள் ஒரு ஆலோசனை பண்ணி வைப்பாங்க. அவருக்கு ஒரு டெம்பிள் கட்டிடணும், இவருக்கு ஒரு கோயில் கட்டிடணும், இல்லை ஒரு மசூதி கட்டிடணும், எல்லாம் நினைச்சு இது பண்ணாலும் அது அவருக்கு பிரியமா இருக்குமா? அவருக்கு என்ன பிரியம்? மனுஷன் அவருக்கு முன்பாய் மனத்தாழ்மை, அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதுதான் அவருக்கு பிரியமா இருக்கும் என்று. அதை தவிர வேற எண்ணத்தை கேட்கிறார். நம்ம எண்ணத்தை கொடுக்க முடியும். அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு ஈடாக எண்ணத்தை கொடுக்க முடியும். அவருக்கு ஒரு வெளியேறப்பட்டதுன்னு சொல்லி தான் இருக்கா? எல்லாம் அவர் உண்டாக்குறது, எல்லாம் அவர் படைச்சு. இன்னைக்கு புதையல வந்தது போனது தங்கம் வெள்ளி எல்லாம் பெருசு நினைக்கிறோமே, அதெல்லாம் அவருடைய கரங்கள் உண்டாக்கினது. அது அவருக்கு உண்டாக்கினவருக்கு நீ கொண்டு கொடுக்கணுமா? அது எனக்கு தேவையில்லை. உன் வெள்ளியும் பொண்ணும் உன்னுடைய காரியம் எனக்கு தேவையில்லை. நீ மனத்தாழ்மையா நடப்பதை கத்தருக்கும். அப்போ இன்றைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெறணும். அப்படி நான் தேவரது ஆசை பெற்றுக்கொண்டா மனத்தாழ்மையா நடப்பதை இந்த காலங்களில் கத்தர் விரும்புகிறார். கத்தருக்கு முன்பா மனத்தாழ்மையா இருக்கிறீர்களா? அநேகர் பாருங்க, பெருமையா இருக்கிறார். நான் யார் தெரியுமா, எப்படிப்பட்ட தெரியுமா, எனக்கு என்ன இருக்க தெரியும், பெருமை. இந்த பெருமை நமக்கு அழிவை கொண்டு வரும். மனத்தாழ்மை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனாலதான் தேவன் ஜனங்களை பார்த்து விரும்புகிற காரியம், அவர் என்னத்தை அவங்கள்ட்ட கேட்கிறாரு இந்த காலை வழின்னு சொன்னா, அவருக்கு முன்பா மனத்தாழ்மை நடந்து அவர் என்ன சொல்றாரு அதுபடி செய்யும்படியாய் கர்த்தர் இந்த காலை வழியில உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அதை விட்டுட்டு நான் மாடு விட்டுவேன், கோழி விட்டுவேன், அதை விட்டுவேன், மாடு விட்டுவேன், அதெல்லாம் சாக்ரிஃபைஸல் கர்த்தருக்கு பண்ணுவேன். இந்த உலகத்தையே அவருக்கு பாருங்க, பிசாசு என்ன பண்ண தெரியுமா? அவரை சோதிக்கும்படி கூட்டிட்டு போறான். எங்க மலையில போய் நிக்க வச்சுட்டு எல்லாத்தையும் காட்டுறான். காமிச்சிட்டு இதெல்லாம் நான் உமக்கு கொடுக்க போறேன், ஆனா ஒரே ஒரு காரியம் நீ பண்ணணும். என்ன செய்யணும்? தாழ விழுந்து என்னை பணிந்து கொள்ளு பிசாசு கேட்கிறான் இயேசு. அப்ப இயேசு என்ன சொன்னா தெரியுமா? அப்பால போய் சாத்தானு, உன் தேவனா கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்து அவர் ஒருவருக்கே பணிய வேண்டும் பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது. ஒரே ஓட்டம் ஓடிட்டான் பிசாசு. அப்போ எல்லாத்தையும் காமிச்சிடலாம், எல்லாத்தையும் கொடுத்துடலாம் நம்ம நினைக்கிறோம் அல்லவா?
அந்த நினைப்பு அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. அவர் என்ன சொல்றாரு, நம்மகிட்ட விரும்புகிற காரியம் இல்லை, நீ நல்லா டெக்கரேஷன் பண்ணணும், நல்ல பெரிய வேலை இருக்கணும், பெரிய தொழில் செய்யணும், ரொம்ப அழகா இருக்கணும், அதெல்லாம் எதிர்பார்க்குது இல்லை. தாழ்மையான மனசை பரவாத வசனம் சொல்லி பாருங்க, தாழ்மையாய் நடப்பது, மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேற எண்ணத்தை வேற எதை எதிர்பார்க்கிறார்? பெரிய பெரிய ஆலயத்தை நான் கட்டி கொடுக்க போறேன், பெரிய பெரிய சர்ச்சை கட்டி, என்ன சர்ச்சை கட்டி கொடுத்தாலும் நாம ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறோம்னா அதனால எந்த பிரயோஜனம் நமக்கு கிடையாது. நாம தம்மை நாமே சில ஆட்கள் தாழ்த்தவே மாட்டான், மனத்தாழ்மையே கிடையாது. என்ன விட்டு ஆளு எப்ப பார்த்தாலும் பெருமையா தான் பேசுவாங்க. நாங்க எங்க குடும்பம், எங்க வம்சம், எங்க வரலாறு, எங்க குலம், எங்க கோத்திரம், இப்படிப்பட்ட கோத்திரம் உலகத்திலே எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி பெருமையாய் பேசுகிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் இருக்கிறார். தாழ்மையாயிரு, நல்லா படிச்சவங்க, நல்ல நிறைகுடம் அமைதியா இருக்கும், குறைகுடம் கூத்தாடும். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார், அறகுறையா கூத்தாடி கொண்டு இருக்கிறார். அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், ஆண்டவருக்காக நான் அதை செஞ்சு, நீ எதை செஞ்சாலும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. நீ மனத்தாழ்மையா நடக்க இன்னைக்கு ஒப்பு கொடுக்க அந்த கால வேளையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். குடும்பத்திலையும் சரி, வேலை செய்யற இடத்துல சரி, உங்களுடைய வீட்டுல சரி, மனத்தாழ்மையா எல்லாம் ஓவர் டேக் பண்ணாதீங்க. ஸோ சின்னவங்க பெரியவங்க மதிப்பை கொடு, ஓவர் டேக் பண்ணி பெருசா பேசாது. நம்ம உண்டாக்குன ஆண்டவருக்கு முன்பாய் மனத்தாழ்மை இருக்கிறவங்க தான் மற்றவங்க முன்பாய் இருக்க முடியும். ஒரு கொயவனை பாரு, ஒரு கொயவனை பார்த்து பானை கேட்டுச்சான், நீ ஏன் என்ன இப்படி பண்ணுன, கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்கலாமேன்னு. பானை கேட்டான், கொயவனுக்கு என்ன கோவம் யோசனை பண்ணிப்பாரு. அவன் எப்படி வேணாலும் பண்ணுவான், அவன் நேரா பண்ணுவான், அகலமா பண்ணுவான், எப்படியெல்லாம் பண்ண, அவனுக்கு அதிகாரம் உரிமை இருக்கு. அவங்ககிட்ட போய் ஏன்னு கேட்காம இருந்து தாழ்மையோடு இருந்தால் ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கும் நம்ம தாழ்மையோடு இருப்போம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை இருக்காருன்னு ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.